பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா சாதிக்குமான இடஒதுக்கீடு வென்றெடுத்திருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு இடஒதுக்கீடு சொல்லுங்க. என்னைக்கு வன்னியர் இடஒதுக்கீடு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தெருவில் இறங்கி போராடி இருக்குது. என் சொந்த சமூகமான வன்னியர் சமூகத்தில் பிறந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அண்ணன் திருமாவர்களின் பேச்சுக்கும் எழுத்துக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் அவருடைய நடவடிக்கைக்கும் இன்றைக்கு ஊந்து சக்தியாக இருக்கிறார். நான் ஏதோ வடக்கே இருக்கிற வன்னியர்களும் தலித்துகளும் ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறார்கள், ஆக அண்ணனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தேன். அப்புறம் தென் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு சமூகத்தின் பெயரால் இணைய பக்கங்களில் ஊடகங்களிலே எழுதுகின்ற அந்த தம்பிகள் சொல்லுகிறார், நான் ஒரு தேவர், நான் ஒரு கள்ளர், நான் ஒரு அகமுடையர், நான் ஒரு கொங்கு வேளாள கவுண்டர், ஆனால் எனக்கும் சேர்த்து இந்திய அளவில் ஓபிசி இடஒதுக்கீட்டுக்காக முதலில் ஓங்கி குரல் கொடுத்த ஒரு தலைவனாக நான் திருமாவை பார்க்கிறேன். நீங்க எந்த தொலைக்காட்சி எடுத்துங்க, தமிழ்நாட்டில் எந்த விவாத மேடைகள் எடுத்துங்க, எந்த ஆங்கில சேனல் எடுத்துக்க, எங்கள் தலைவன் எம்காம் எம்எல் மாஸ்டர் ஆஃப் லா புரட்சியாளருக்கு பிறகு இன்றைக்கு சட்டத்தினுடைய அத்தனை நுணுக்கங்களையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிற இந்த கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அங்க போன அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவன் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அண்ணன் திருமாவர்கள். அந்த செய்திகள் எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது அந்த மாணவ மாணவிகள் அந்த தலைவனோடு உறவாடி கைகுலுக்கி அகமகிழ்ந்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை அவர்கள் தெளித்துக் கொள்கின்ற போது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இதுதான் புரட்சியாளர் அவர்கள் சொன்ன அறிவார்ந்த சிந்தனை உள்ள மக்களாக நாம் உருவாக வேண்டும். நம்முடைய தலைவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஒரு காலம் இன்னைக்கு நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர், எந்த ஒரு அரசியல் அமைப்புகள் அல்லது இயக்கங்கள், பெரியாரிய தமிழ் தேசிய ஏனைய அமைப்புகள் இயக்கங்கள் திருமாவை விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் இனி எந்த மேடைகளும் இல்லை.